நம்ம இந்தியால கடந்த ஜனவரி மாசம் மட்டும் 43 கோடி முறை கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் 43 கோடி முறை அப்படின்னா எவ்வளவு பணம் டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். அது மட்டும் இல்ல, ஜூலை 2022 டேட்டா படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு பயன்பாட்டாளர்களுடைய எண்ணிக்கை மட்டும் இல்ல, கிரெடிட் கார்டுடைய கவுண்ட் 7.8 கோடி, அதாவது 78 மில்லியன். இதே கணக்குப்படி 2028-29 பார்க்கும்போது 200 மில்லியன் கிரெடிட் கார்டு பயன்பாட்டுக்கு வந்துருன்றாங்க. அதாவது 20 கோடிங்க, 7.25 கோடியிலேருந்து 20 கோடி. அப்பா, கிரெடிட் கார்டுனா பயம், கிரெடிட் கார்டுனா ஆபத்து, கிரெடிட் கார்டுனா ஒரு புதைக்குழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கிரெடிட் கார்டினுடைய யூசேஜ் இவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கே, அது எப்படி? அப்போ நிஜமாவே கிரெடிட் கார்டு நல்லதா கெட்டதா? அப்படி கிரெடிட் கார்டு நல்லதுன்னா என்னென்ன காரணம், கெட்டதுன்னா அதுக்கு என்னென்ன ரீசன்ஸ் இருக்கு? இப்போ நான் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். எந்த கிரெடிட் கார்டு மார்க்கெட்ல இப்போ சரியானதா இருக்கு? இப்போ கிரெடிட் கார்டை நான் கஷ்டப்பட்டு சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிரெடிட் கார்டை எப்படி நான் பயன்படுத்துறது? கிரெடிட் கார்டு பயன்படுத்துறது மூலமா லட்சக்கணக்கில் சேமிக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதான் நிதர்சனமான உண்மை. அண்ட் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்றோன்றதை பொறுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய லோன் சாங்ஷன் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறது கூட நிர்ணயிக்கப்படுது. இப்பேற்பட்ட முக்கியமான விஷயம் கொண்ட இந்த கிரெடிட் கார்டு பத்தின தெளிவான வீடியோவா தான் இந்த வீடியோ அமைய போகுது. இத்தனை கேள்விகளுக்கான பதிலாவும் தான் இந்த வீடியோல நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு பாஸ்வாலா, நான் உங்க யுவராணி. பிஃபோர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன், எனக்கு கண் ஆப்ரேஷனுங்க, கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ யுவராணி உங்கள் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க, சீக்கிரமே குணமாயிடுங்க அப்படின்னு பல கமெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ்லாம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ கொஞ்சோண்டு உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்கேன்றதுக்கான ஒரு அங்கீகாரமாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உடம்ப பார்த்துக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற செய்தியை கரெக்டான சமயத்தில் என்ன ஆனாலும் நிச்சயமாக நான் வந்து கொண்டு சேர்ப்பேன். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சலாம். கிரெடிட் கார்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஐயோ கிரெடிட் கார்டை வேண்டாம்ப்பா, நீ 3 வேளை சோறு சாப்பிட்றியோ இல்லையோ கிரெடிட் கார்டு பக்கம் மட்டும் தலை வச்சு படுத்துறாத அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் நான் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்குறேன். 45 நாட்கு ₹1 கூட வட்டி வாங்காமல் யாராச்சும் நமக்கு கடன் கொடுப்பாங்களா? நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், சொந்தக்காரங்களா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும், வேற எங்கேயோ பேங்க்லேயே போய் லோன் கேளுங்க, யாராவது கொடுப்பாங்களா 45 நாட்களுக்கு வட்டியை வாங்காம கடனுங்க? ஆனால் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி கொடுப்பாங்க. பட் இதை நான் நியாயப்படுத்தி சொல்ல வரல. என்ன யுவராணி கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணுறியா? இல்லை, நான் நியாயமும் படுத்துவோம், இதில் சில விஷயங்களும் இருக்குது, அது நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். உண்மை என்ன அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது நமக்கு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பணம் தேவை, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியாமல் ஒரு கிரெடிட் கார்டு கம்பெனியில் ஒரு கிரெடிட் கார்டு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க. இப்போது இந்த கிரெடிட் கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் இந்த கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதை புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் அந்த புதைக்குழிக்குள்ளே போய் விழுகிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையே. என்னன்னா, இப்போது இது மார்ச் மாசமா, ஒரு உதாரணத்துக்கு மார்ச் 1ஆம் தேதி ஒரு ஸ்வைப் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு வந்து செலவு இருக்கு. ஓகே, கரெக்டாக 30 நாள் கழிச்சு தான் அது வந்து ஒரு பில்லிங் சைக்கிள் எடுத்துப்பாங்க. இப்போ மார்ச் 1ஆம் தேதினா ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும். இப்போ அந்த 30 நாட்களுக்குள்ள நம்ம பணத்தை திருப்பி செலுத்துறதுன்றது அவசியம் கிடையாது. 30ஆவது நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பில் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஜென்ரேட் பண்ணி அப்போவே நீங்கள் கட்டணும்னு கூட இல்லை, எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 டேஸ் கிரேஸ் பீரியட்னு கொடுப்பாங்க. 45 நாட்கள் உங்களுக்கான டைம் இருக்கும். அது ஒவ்வொரு கிரெடிட் கார்டு கம்பெனியை பொறுத்து இந்த கிரேஸ் பீரியட் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ 45 நாட்களுக்குள்ளே நீங்கள் எவ்வளவு செலவழிச்சிங்களோ அந்த பணத்தை கரெக்டாக அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட்டாக கடன் கொடுக்குறவங்க யாருமே கிடையாது. பட் எங்கே மிஸ் ஆகுதுன்னா, யார் அந்த டைம் பீரியட்குள்ளே அந்த அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்டை கட்டாமல் போகிறாங்களோ அங்கே தான் அவங்களுக்கு தலைவலி. இந்த மினிமம் அமௌண்ட் மட்டும் கட்டிட்டு அடுத்த மாதம் நம்ம கட்டிக்கலாம் அப்படின்னு போகிற இடத்துல தான் பெரிய கஷ்டம் நமக்கு வருது. அதாவது நிறைய பேர் சூசைடெலாம் எடுத்துக்கிறாங்க. அடுத்த மாதம் இந்த மினிமம் பேமெண்ட் மட்டும் கட்டி அவ்வளோ அமௌண்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் சரியாக கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 30% 45% வரைக்கும் வட்டி போடுவாங்க இந்த கிரெடிட் கார்டு கம்பெனியை. அதான் சொல்கிறேன், நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. அதில் நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த கிரெடிட் கார்டை கம்பெனியை பற்றி சொல்லியாச்சு. கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகும், எப்படி நம்ம பில் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் தெரியல. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, கரெக்டாக மினிமம் பேமெண்ட்டை மட்டும் இல்லாமல் அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்டையும் கட்டுங்க. அதை விட முக்கியமான விஷயம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போதே எவ்வளோ ஹோல் லிமிட் நம்ம கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து 30%, அதாவது 30%க்கும் கம்மியான அமௌண்ட் மட்டும் தான் நம்ம எடுத்து செலவழிச்சுக்கணும். எனக்கு ₹1,00,000 லிமிட் இருக்குப்பா, ₹1,00,000 நான் செலவழிச்சுக்கிறேன், நான் ₹1,00,000 திருப்பி செலுத்திக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பு. ஏன் யுவராணி, லிமிட் அவங்க கொடுத்துருக்குது ₹1,00,000, அதை எடுக்கிறேன், ஆன் டைமுக்கே நான் கொடுக்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் தப்பு. அப்படி பண்ணாலும் தப்பு.
அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப கம்மியாயிடும். பட் கரெக்டான டைம்ல டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட்லாம் சரியான ஆன் டைம்ல நீங்க பே பண்ணீங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் 1 லட்ச ரூபா லிமிட் இருக்குது, எனக்கு தானே கொடுத்துருக்காங்க, நான் தானே செலவழிக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா கிரெடிட் ஸ்கோர் டவுன் ஆகும். லெஸ் தென் 30% வரைக்கும் மட்டும்தான் நம்மளால் அந்த ஒரு லிமிட்டை எடுத்து செலவழிச்சுக்கணும். அதான் ரூல்ஸே. ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா 30% மேலே நீங்கள் செலவழிச்சிடக்கூடாது. அதுக்கு கம்மியாக தான் செலவழிக்கணும். ஆன் டைமில் பே பண்ணிங்கன்னா கிரெடிட் கார்டு ஸ்கோர் ஜாஸ்தி ஆகும். சப்போஸ் கம்மியாச்சுன்னா அந்த சிபில் ஸ்கோர் ரொம்ப டவுன் ஆகிடும். அதனால் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு கடன் ஏதாவது வேணும்னு கேட்டிங்கன்னா அந்த கடன்லாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒழுங்காகவே டிரான்சாக்ஷன் பண்ண தெரியல, வரவு செலவில் இவ்வளோ புவராக இருக்கான், ஜீரோவாக இருக்கான், இவனுக்கு எதை நம்பி நான் கடன் கொடுக்குறது, கிரெடிட் கார்டு பில்லே கரெக்டான டைமில் கட்ட முடியல, நான் இவனை நம்பி எத்தனை லட்ச ரூபா கடன் கொடுக்குறது அப்படின்னு யோசிப்பாங்க தானே. அதனால தான் கிரெடிட் கார்டை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது கிரெடிட் கார்டை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சாச்சு, கிரெடிட் கார்டு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் எந்த கிரெடிட் கார்டு வாங்கணும்னு தான் தெரியல. எமர்ஜென்சி பர்பஸ்க்கு தான் கிரெடிட் கார்டு வாங்கணும். ஆத்திர அவசரத்துக்கு எனக்கு எல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட எமர்ஜென்சி நமக்கு தேவையா, நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் பேமெண்ட் கட்ட முடியுமா, நமக்கு நிஜமாவே இந்த பணம் தேவைதானா அப்படிங்கிற கிரைட்டீரியெல்லாம் டிக் 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 மார்க் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கிரெடிட் கார்டுக்குள்ளே போகணும். சரியா? இப்போ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ஒரு தெளிவு வந்துருச்சு. பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு எப்படி வாங்குறது? அதுக்கு 5 கிரெடிட் கார்டு நான் சொல்ல போகிறேன். அந்த 5 கிரெடிட் கார்டுமே பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான ஜாயினிங் ஃபீஸும் கிடையாது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு சொல்லி வருஷம் போகிறோம், அதுவும் கிடையாது. பட் நம்ம சொல்ல போகிறது எல்லாமே ஒரு சஜஷன் தான். உங்களுக்கு இதில் எது ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இப்போது நான் இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்ஸ் இருக்குன்னு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த கிரெடிட் கார்டு நமக்கான கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத நீங்களே தான் உங்களுடைய சுய முடிவில் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கிரெடிட் கார்டு பார்த்தீங்கன்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு. இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டில் 4 வெரைட்டி இருக்குது. ஸோ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா செலக்ட், நம்பர் 2 கிளாசிக்கு, நம்பர் 3 வெல்த், நம்பர் 4 மில்லினியா. ஸோ இந்த 4 வேரியன்ட் இருக்குது. அதில் எது உங்களுக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா அவங்களுடைய சில இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு வாவ் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டே நான் சொன்னேன் லைஃப் டைம் இது ஒரு ஃப்ரீ கிரெடிட் கார்டு. அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 30 நாட்களுக்குள்ள இந்த கிரெடிட் கார்டு நீங்கள் வாங்கி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு கிரெடிட் கார்டு வாங்கி அந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு வாங்கி 30 நாட்களுக்குள்ள 5000 ரூபாய் நீங்கள் வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா 500 ரூபாய் வெல்கம் வவுச்சர் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அப் டு 10 மடங்கு வரைக்கும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களாமா. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது எக்ஸ்பைரே ஆகாத இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை சில இடத்துல கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மாதம், 1 மாதம் இல்லை 1 வருஷம் அதுக்குள்ளாட்டியும் அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்படி இல்லைனா அது எக்ஸ்பைர் ஆயிரும், அதுக்கப்புறம் அது பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு பொறுத்த அளவில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நீங்கள் கிரெடிட் கார்டு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எந்த விதமான எக்ஸ்பைரிங் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த பாயிண்ட்டு ஒரு மூவி டிக்கெட்லாம் நம்ம புக் பண்ணுறோம் அப்படின்னா 250 ரூபா வரைக்கும் நமக்கான ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. பை 1 கெட் 1 ஆஃபர் இருக்குது. ஒரு மூவி டிக்கெட் அப் டு 250 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 2 தடவை நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரயில்வே லான்ச் இருக்குல்ல, ஸோ ஒரு குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பார்க்கும்போது 4 ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி ரயில்வே லான்ச் ஆக்சஸ் அவங்க வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லை டொமஸ்டிக் ஏர்போர்ட் லான்ச் பார்த்தீங்கன்னா 2 கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்பா விசிட் இருக்குது. 2 காம்ப்ளிமெண்ட்ரி ஓவர்சீஸ் ஏர்போர்ட் லான்ச் விசிட்ஸ் பெர் குவார்ட்டர். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. கால்ஃப் ரவுண்ட்ஸ் ஒரு மாதத்துக்கு 2 தடவை நீங்கள் கால்ஃப் ரவுண்ட்ஸ் வந்து போய் ப்ளே பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு இந்த ஒரு கிரெடிட் கார்டு இருந்தால் கொடுப்பாங்க. அப் டு 2 அண்ட் 0 லாஸ் கார்டு லைபிலிட்டி அப்படிம்பாங்க. கிரெடிட் கார்டு ஷீல்டு கவர் அப்படின்னு பார்க்கும்போது 50,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. சப்போஸ் நம்மளோட கிரெடிட் கார்டு காணாமல் போயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது வேற யாராவது அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி அதில் செலவாச்சு அப்படின்னா அது நம்ம பொறுப்பாக முடியுமா, நம்ம எப்படி அது கடன் கட்ட முடியும்? அதுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் அவங்க அந்த கிரெடிட் ஷீல்டு கவர் கொடுக்குறாங்க. அண்ட் பர்சனல் ஆக்சிடென்ட் ஏதாவது ஆச்சு அப்படின்னா அதுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல பாயிண்டாக நான் பார்க்குறேன். இந்த ஒரு கிரெடிட் கார்டு எனக்கு வேணும் அப்படின்னா எல்லாருக்குலாம் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அதுக்குன்னு ஒரு சில எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் இருக்குது. அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கலாம், ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கலாம், இல்லைனா சுயமாக வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கலாம். 2 கேட்டகரியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் உங்களுக்கு கொடுப்பாங்க. அண்ட் அடுத்து உங்களுக்கான இன்கம்னு பார்க்கும்போது 25,000 ரூபாய் ஒரு மாத சம்பளம் நமக்கு வாங்கக்கூடிய நபராக இருக்கணும். சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வயசு 21லேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். இல்லை சுயமாக வேலை பார்த்துருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்னா 25லேருந்து 60 வயசுக்குள்ளே உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு நீங்கள் எலிஜிபிளான ஒரு பர்சன். இந்த IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிரெடிட் கார்டுக்கான ஒரு லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்பர் 2 கிரெடிட் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா கிவி கிரெடிட் கார்டு பெஸ்ட் ரூபே கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரூபே அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாக்குள்ள ரூபேக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். நிறைய ரிவார்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ரூபே கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா. ஸோ அந்த வகையில் ரூபே கார்டு நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த கிவி கிரெடிட் கார்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். இதுவும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. நம்ம முன்னாடியே சொன்னேன், நான் சொல்ல போகிற 5 பெஸ்ட்டான கிரெடிட் கார்டுமே லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு தான். ஸோ அந்த வகையில் 5% கேஷ்பேக் ஆன் யூபிஐ ஸ்பெண்ட்ஸ். யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த யூபிஐ கிரெடிட் கார்ட்லேயே அதிகப்படியான ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு இந்த ரூபே நான் முன்னாடியே சொன்னேன், அந்த பாயிண்ட்டும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு வருஷத்துக்கு 3 முறை வரைக்குமே ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 999 வர்த் உள்ள நியான் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. அண்ட் அதோட கேஷ்பேக் இருக்குது, ஃப்ரீ டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த பாயிண்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. யாருக்கெல்லாம் இந்த கிவி கிரெடிட் கார்டு கொடுக்கறதுக்கு வாங்குறதுக்கு தகுதியான நபர் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வயசு 25 60 வயசுக்குள்ள இருக்கணும். இந்த ஒரு கிரெடிட் கார்டில் அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் சிபில் ஸ்கோர் கூட உங்களுக்கு 720க்கும் மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் சிபில் ஸ்கோர் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு. இவங்களே வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டிருக்காங்க. சிபில் ஸ்கோர் உங்களுக்கு 720க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டை கொடுக்க போகிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு சுயமாக நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கிடையவே கிடையாது. சொந்தமாக வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிளான பர்சன் இல்லை. சேலரிட் எம்ப்ளாயாக இருக்கீங்க, ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க, மாதம் ஆனால் டான் உங்களுக்கு சம்பளம் வருது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க. அண்ட் இதனுடைய மினிமம் இன்கம் உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய நபராக இருந்தால் மட்டும்தான் இந்த கிவி கிரெடிட் கார்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும், நான் தான்ப்பா சேலரி எம்ப்ளாயி, என்னோட சம்பளம் 3 லட்ச ரூபா தான் வருஷத்துக்கு வருது, அப்போ எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு தகுதி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி உங்களுக்கு இது உண்மையாகவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த கிவி கிரெடிட் கார்டுக்கான லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்க. 3வது கிரெடிட் கார்டு ஆக்சிஸ் மைசோன் கிரெடிட் கார்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லெவல் என்ட்ரி கிரெடிட் கார்டு தான். பட் இந்த கிரெடிட் கார்டு ஒரு ஆஃபர் வந்து லிமிட்டட் டைம் பீரியடாக கொடுத்துருக்காங்க. இந்த மார்ச் 31ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டில் லைஃப் டைம் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்மளால் அவைல் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஆக்சிஸ் மைசோன் கிரெடிட் கார்டு மூலமாக நம்மளால் வருஷத்துக்கு 13,500 ரூபாய் 13,499 ரூபா நம்மளால மிச்சப்படுத்த முடியும், சேவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு குவார்ட்டருக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் அப்படின்ற கணக்கில் ஒரு வருஷத்துக்கு 4 காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ் அவங்க கொடுக்குறாங்க. அண்ட் பை ஒன் கெட் ஒன் மூவி டிக்கெட் இருக்குது, அதுவும் டிஸ்ட்ரிக்ட் ஜொமேட்டோ அது மூலமாக பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஒரு ஆப்ஷனும் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் ஸ்விக்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அடிக்கடி நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த கிரெடிட் கார்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2,880 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியுமா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட் 120 ரூபா ஆஃபர் கூட நமக்கு கிடைக்குது, அதுவும் ஒரு மாதத்துக்கு 2 முறை. அண்ட் சோனி லிவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து வர்த்து 1000 rupees 999 அதை கூட ஃப்ரீயாக இருக்குது. இந்த ஒரு கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்குது. அண்ட் ஏஜியோவில் மினிமமாக ஒரு 3000 ரூபா நீங்கள் வந்து செலவழிச்சிங்க அப்படின்னா 100 ரூபாய் இல்லை 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கான ஆஃபர் அவங்க கொடுக்குறாங்க. அடுத்த பாயிண்ட்டு இதை விட சூப்பரான அமேசிங் ஆஃபர்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இது என்ன பிரபாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கெட் 4 edge ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஸ்பெண்ட் ஆஃப் ₹200. 200 rupees நீங்கள் செலவழிக்கும் போதும் எட்ஜ் ரிவார்ட் பாயிண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க இவங்க. அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. அண்ட் இவங்க பார்ட்னர் வச்சக்கூடிய ரெஸ்டாரண்ட்ஸில் நீங்கள் போய் செலவழிக்கும் போது 15% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது, ஆஃபர் இருக்குது. அண்ட் 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா ஃபியூவல் டிரான்சாக்ஷன்ஸுக்குமே. இதுக்கு தான் அதுக்கு தான் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை, ஆல் ஃபியூவல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு. அண்ட் இவங்க கூட பார்த்தீங்கன்னா 0 லாஸ் கால் லைபிலிட்டி வியூவர்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ராடுலன்ட் டிரான்சாக்ஷன் ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா இவங்க கிட்டேயுமே அந்த 0 லாஸ் கால் லைபிலிட்டி இருக்கு. இந்த ஒரு கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு பார்க்கும்போது உங்களோட வயசு 21 60 வயசுக்குள்ள இருக்கணும். அண்ட் நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய ஒரு சேலரிட் பர்சனா இருக்கலாம், இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா கூட இருக்கலாம். ஒரு சேலரிட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாச சம்பளம் 15,000 ரூபாயா இருக்கணும். இல்ல சுயமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மாசம் உங்களுக்கு 20,000 ரூபாய் வர மாதிரி இருக்கணும். அப்பனா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்பேற்பட்ட இந்த ஆக்சிஸ் மைசோன் கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும், ஆப்டா இருக்கும் நினைச்சீங்கன்னா மட்டும் நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை போய் செக் பண்ணி பாருங்க. 4வது கிரெடிட் கார்டு யாருக்குன்னா டாட்டாவை ரொம்ப பிடிச்சவங்க, டாடா பிராண்ட்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்காக தான் டாடா நியூ HDFC கிரெடிட் கார்டு. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வருஷத்துக்கு 35,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால சேமிக்க முடியும். அண்ட் ஒரு வருஷத்துக்கு 4 டொமஸ்டிக் லான்ச் ஆக்சஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டாடா நியூ காயின்ஸ் மூலமா பார்த்தீங்கன்னா 7% வரைக்கும் நம்மளால
சேவ் பண்ண முடியும். டாடா நியூ காயின்ஸ்னு கொடுப்பாங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், எட்ஜ் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்களே. இவங்க வந்து டாடா நியூ காயின்ஸ் அப்படிங்கிற டேர்மில் அது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. எந்த டாடா பிராண்ட்ஸாக இருக்கட்டும், இந்த பிக் பாஸ்கெட்டாக இருக்கட்டும், ஏர் ஏஷியா, டாடா 1mg, குரோமா, டாடா கிளிக், வெஸ்ட் சைட், டைட்டன், தனிஷ்கன், டாடா பிராண்ட்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 7% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் யூபிஐயில் நீங்கள் செலவு பண்ணுறீங்க, டாடா நியூ ஆப் யூஸ் பண்ணி யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா 1% வரைக்கும் நம்மளால சேவ் பண்ண முடியும். அண்ட் டாடா பிராண்ட் இருக்குல்ல, அவங்க பார்ட்னர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிராண்டோடய நீங்கள் ஏதாவது பண்ணீங்க பர்ச்சேஸ் இருந்தால் கூட 2% நியூ காயின்ஸ் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி நம்மளோட வயசு 21 to 65 வயசாக இருக்கணும். அண்ட் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடிய நபராகவும் இருக்கலாம், இல்லை சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருக்க நபராகவும் கூட இருக்கலாம். அண்ட் சப்போஸ் நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மாத சம்பளம் 25,000 உங்களுக்கு மாத சம்பளம் வருதுன்னா மட்டும்தான் இந்த கிரெடிட் கார்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. ஈவன் தோ எனக்கு டாட்டாலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினச்சா கூட உங்கள் சம்பளம் 25,000 கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்காது. இல்லை நீங்கள் சுயமாக வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபா உங்களுக்கு கிடைக்கணும். அப்படின்னா மட்டும்தான், இதெல்லாமே மினிமம் ரேஞ்சஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு கிடைக்கும். ஸோ ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க ஜாயினிங் ஃபீஸாக பார்த்தீங்கன்னா 499 + டாக்ஸஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 2வது வருஷத்துலேருந்து அந்த ஆனுவல் ஃபீஸ் சேம் 499 + டாக்ஸஸ் தான். பட் நீங்கள் ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபாய்க்கும் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 2வது வருஷம் அந்த ஃபீஸுன்றது கட்ட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த டாடா நியூ HDFC கிரெடிட் கார்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்பர் 5 எந்த கிரெடிட் கார்டு இருக்குன்றத பார்க்கலாம். SBI கேஷ்பேக். ஸோ பெஸ்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு இன் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரெடிட் கார்டை சஜஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, கேஷ்பேக்ஸ் இருக்குது, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இதன் மூலமாக நம்ம நிறைய பணத்தை சேமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகவே நிறைய பேர் ப்ராப்பராக பிளான் பண்ணி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க. நம்மள மாதிரியான லோயர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு என்ன வேணும்னா கையில் பணம் இல்லை, ஒரு தேவைக்காக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறோம். பட் ரொம்ப ஸ்மார்ட்டான பீப்புள் கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா அதன் மூலமாக அவங்க எப்படி லாபம் சம்பாதிக்கிறன்றது தான் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வருஷத்துக்கு 60,000 ரூபாய் வரைக்கும் நம்மளால மிச்சப்படுத்த முடியும். அண்ட் ஆன்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு மெர்ச்சன்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு 5% வரைக்கும் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. அண்ட் ஆஃப்லைனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1% வந்து அஷ்யூர்டாக கேஷ்பேக் ஒன்று கொடுத்துடுறாங்க. அண்ட் 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் கொடுத்துடுறாங்க. அண்ட் ஃபீஸ்ன்னு பார்க்கும்போது ஜாயினிங் ஃபீயாக முதல் முறையாக நீங்கள் உள்ளே போகிறீங்க, இந்த கிரெடிட் கார்டு வாங்குறீங்க அப்படின்னா 999 ரூபா, 1000 ரூபா + GST நம்ம கட்டணும் தான். அண்ட் 2வது வருஷத்துலேருந்து சப்போஸ் நீங்கள் 2 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான ஒரு பணத்தை செலவழிச்சிட்டிங்க அந்த ஒரு வருஷம் அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அந்த 999 பே பண்ணணும். பட் நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கும் அதிகமான அமௌண்ட் நீங்கள் செலவழிச்சிட்டிங்கன்னா அந்த 2வது வருஷத்துலேருந்து அந்த பணம் கட்டணுன்ற அவசியம் கிடையாது. பட் 2 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக செலவழிச்சிருக்கீங்க அப்படின்னா ஆப்வியஸாக 999 + GST நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வயசு 21 to 60 வயசு தான். சில கிரெடிட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 65 வயசு வரைக்கும் வச்சிருப்பாங்க. பட் இந்த கிரெடிட் கார்டில் 21 to 60 வயசு வரைக்கும் மட்டும்தான் உங்களோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. ஒரு இடத்துல சேலரிட் பர்சனாகவும் இருக்கலாம், இல்லை செல்ஃப் எம்ப்ளாயாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. என்னவா இருந்தாலும் சரி மாதம் உங்களோட சம்பளம் ஒரு வருமானம்ன்றது 25,000 ரூபாய் இருந்ததுன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி இந்த கிரெடிட் கார்டு வாங்குறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டுடைய லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவைன்னு தோணுச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டான கிரெடிட் கார்டுன்றது மட்டும் இல்லாமல் ஒரு கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் ஆகுது, கிரெடிட் கார்டு மூலமாக நம்ம எப்படி பயனடைகிறது, கிரெடிட் கார்டு எப்படி நம்ம லைஃப்பில் மிக முக்கியமான ஒரு ரோல் வகிக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. இதை பற்றின ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், இந்த 5 கிரெடிட் கார்டு லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ எண்டு வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களும் உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. நன்றி. பாஸ் வாலா, பி த பாஸ்.